இந்த பிள்ளைகளுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே பேச்சு. என்னை மன்னிச்சிடாதா, இந்த கையாளாகாத படம் மன்னிச்சிடாதா. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களுக்கு என்னப்பா குறை வச்சீங்க? எனக்கு என்ன குறை சொல்லுங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்படி ஒரு தங்கமான மனுஷனை எனக்கு புருஷனா கொடுத்திருக்கீங்களே, இதை விட எனக்கு வேற என்னப்பா வேணும்? வேலுவும் பாசத்துல குறைஞ்சவன் இல்லப்பா. என்ன காசு பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எங்கப்பா போகும் காசு பணம்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரப்போகுது. ஆனந்திய அன்புவோட அம்மா மனசார ஏத்துக்கலன்றத தவிர அவளுக்கு வேற எந்த குறையும் இல்லப்பா. அன்பு மாதிரி பொண்டாட்டிய பாத்துக்கிற ஒருத்தர் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப ஏதோ கெட்ட நேரம், அன்பு ஜெயில இருக்காரு. ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்லப்பா. அன்புவும் ஆனந்தியும் சந்தோஷமா வாழதான் போறாங்க. மாமா, பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்யலன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. நிறைய பேரு அவங்க பிள்ளைங்களுக்கு காசு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. ஆனா காசு பணத்தால தீர்க்க முடியாத கஷ்டம் வரும்போது வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற தைரியத்தை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்திருக்கீங்க. இதை எல்லாரும் செஞ்சிட முடியாது மாமா. ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆனந்தியும் கோகிலாவும் தைரியமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க தைரியத்துல நான் உங்களை தான் பார்த்திருக்கேன். கோகிலா மேல எனக்கு நிறைய அன்பும் பாசமும் இருக்கு. அவ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல. சகலே அப்படிதான் மாமா. ஆனந்தி இல்லாம அவருக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல. நாங்க 2 பேருமே எங்க பொண்டாட்டிங்க மேல வச்சிருக்கிறது வெறும் பாசம் மட்டும் இல்ல மாமா. அது உங்க மேலயும் அத்தை மேலயும் இருக்கிற மரியாதை. மாப்பிள, என்னங்க அழாதீங்க. அதான் கோகிலாவும் மாப்பிளையும் அவ்வளவு சொல்றாங்க இல்லங்க. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா வாழத்தான் போகுதுங்க. நாம அதை பார்க்கத்தான் போறோம். அந்த நம்பிக்கை உடைஞ்சு நொறுங்கிடும் போல இருக்கேமா. ஆனந்தி, என்ன ஆச்சு? நீ சத்தியவதி மேடத்தை பேல் விஷயமா பார்க்க தானே போன? ஆமா மாமா, ஆனா பேல் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன்னு அவங்களே கை விரிச்சிட்டாங்க மாமா. அவருக்கு பேல் கிடைக்கல. நான் என்ன மாமா செய்வேன்? இப்பதான் நீயும் கோகிலாவும் எவ்வளவு தைரியமான பொண்ணுங்கன்னு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். மாமா உன்ன நினைச்சுதான் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தாரு. அன்பு மாப்பிளைய ஜெயில இருந்து விட மாட்டாங்களா ஆனந்தி? அது எப்படி விட மாட்டேன்னு சொல்லுவாங்க? என் புருஷன் தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு அந்த வாட்ச தவிர வேற எந்த சாட்சியும் கிடையாதுமா. மேலும் ஆதாரம் இல்லாம ஜெயில எல்லாம் வச்சிருக்க முடியாது. அப்படியே வச்சிட்டு இருந்தா நான் வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? நான் விட மாட்டேம்மா. ஆமாமா, சத்தியவதி மேடம் ரொம்ப திறமையானவங்க. முடியாதுன்னு வெளியில சொன்னாலும் முடிச்சு கொடுத்தே ஆகணும்னு மனசுக்குள்ள உறுதியா இருப்பாங்க. முடிச்சு காட்டுவாங்க. சகலைக்கு பேல் நிச்சயமா கிடைக்கும். நானும் அப்படிதான் நம்புறேன். விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாந்தே வந்தேன். அப்பா, நீயும் அம்மாவும் உடம்ப பாத்துக்கோங்க. சும்மா இப்படி அழுதுட்டுலாம் இருக்க கூடாது. என்னைய சொல்றியல்ல, அதுதான் உங்களுக்கும். நீங்க இப்படி அழுது வேதனை பட்டுட்டு இருந்தா நாங்க நிம்மதியா இருக்க முடியுமா? இப்ப நான் வீட்டுக்கு போய் எங்க அத்தைய வேற சமாளிக்கணும். நீங்க என்னடா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஆனந்தி, பேசாம அப்பாவையும் அம்மாவையும் ஊருக்கு அனுப்பிடலாமா? இங்க இருந்தா நடக்கிறதெல்லாம் பார்த்து இப்படியே வேதனை பட்டுட்டே தான் இருப்பாங்க. அம்மா, ஊருக்கு போனா மட்டும் உங்களை பத்தி கவலைப்படாம இருப்பமா. அது வேற இது வேறப்பா. அங்க போனா சுத்தி ஆளுக இருப்பாங்க, ஏதாச்சும் பேசுவாங்க. உங்க மனசு எதுலயாச்சும் போகும். நீங்க இங்கனையே இருந்தா என்னையும் அக்காவையும் பாத்துக்கிட்டு நாங்க படுற கஷ்டத்தை பாத்துக்கிட்டு அழுதுட்டு இருப்பீங்க. சத்தியவதி மேடம் உறுதியா சொல்லிருந்தா கூட அவர் வந்துருவாருன்னு காத்துட்டு இருக்கலாம். முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க ஊருக்கு போறதே நல்லது.
பெயில் கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்றேன்ப்பா. அப்ப வந்து நீங்க அவரை பாருங்க. அக்கா, அப்பா அம்மாவை ஊருக்கு அனுப்பிடலாம். ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்னம்மா என்ன கேக்குற? உன் முடிவுக்கு மேல என்னைக்காச்சும் நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா? அப்ப டிக்கெட் போட்டு கொடுங்க மாமா. அப்பாவும் அம்மாவும் கிளம்பட்டும், நானும் கிளம்புறேன். இல்ல ஆனந்தி, நீ போக வேணாம். அப்பா, இல்லம்மா, நீ தனியா போக வேணாம். நானும் உங்க அம்மாவும் உன்னை மாமியா வீட்டுல கொண்டு விட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போறோம். வேணாப்பா. அத்தை என்னைய பேசுறது வேற விஷயம், நான் பொறுத்துக்குவேன். ஆனா உங்களை அத்தை பேசுறத என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. அதுவும் அவர் இல்லாத நேரத்துல. மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல தான்மா ஒரு தகப்பனா நான் துணையா இருக்கணும். என் பிள்ளை தனியா இல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம்னு அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கணும். நானும் உங்க அம்மாவும் கட்டாயம் வருவோம். நீ தனியா போக கூடாது. அப்பா, அப்பா சொல்றதா சரி ஆனந்தி. சம்மந்தி அம்மாவை பார்த்து பயந்து பயந்து ஒதுங்கி போய்தான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். இப்போ நாங்க ஒதுங்கி போயிட்டா மாப்பிள்ளை எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும்மா. ஆனந்தி, உன்னை நாங்க அங்க ஒண்டி விட்டுட்டு போறதுக்கு நீ சம்மதிச்சா ஊருக்கு போறதுக்கு நாங்களும் சம்மதிக்கிறோம். இல்லைன்னா நீ அங்க போவேனா, நாங்களும் ஊருக்கு போல. சரிப்பா, வாங்க. சரி, அப்ப நாங்களும் வரோம். எல்லாருமே போலாம். இல்லம்மா கோயிலா, யாரும் வேணாம். நானும் உங்க அம்மாவும் மட்டுமே போறோம். ஆனந்தி அவங்க வீட்டுல விட்டுட்டு நாங்க ஊருக்கு கிளம்புறோம். மாப்பிள்ள, ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் போடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஐயோ, இப்படி சொல்ல சொல்ல கேட்காம வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டானே. அவளை காப்பாத்துறான்னு இவன் ஜெயிலுக்கு போயிட்டானே. ஐயோ, என் புள்ள ஜெயில என்னெல்லாம் கஷ்டப்படுறானோ. சந்தோஷமா வாழ வேண்டியவன இப்படி கொலைகாரன்னு பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்களே. நல்லா இருப்பாங்களா அவங்க? அத்தை, 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 அத்தை. என்னடி, என்னாச்சு? அன்பு வந்துட்டானா? ஐயோ அத்தை, மாமா வந்தா நான் சந்தோஷமால ஓடி வருவேன். இப்படியா பதட்டமா ஓடி வருவேன்? என்னடி, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர? ஐயோ அத்தை, யார் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவங்க வராங்க அத்தை. யாரடி?